சிதம்பரம் நடராஜர் ஆலய ஆணி திருமஞ்சன விழா. சிதம்பரம் ஸ்ரீ நடராஜ ஆலய ஆணி திருமஞ்சன தரிசன உற்சவம் இன்று காலை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இந்த திருவிழாவை முன்னிட்டு இன்று அதிகாலை 4 மணிக்கே கோவில் நடை திறக்கப்பட்டு ஸ்ரீமத் நடராஜமூர்த்தி மற்றும் சிவகாம சுந்தரி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து காலை 7 மணிக்கு யாகசாலையில் வைத்து முறைப்படி பூஜை செய்யப்பட்ட ரிஷப முத்திரை பொறிக்கப்பட்ட பசுக்கொடியானது வேத மந்திரங்கள் மற்றும் மங்கள் வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக நடராஜர் சன்னதிக்கு கொண்டு வரப்பட்டது. பின்னர் சிற்சபை எதிரே அமைந்துள்ள தங்க கொடிமரத்தில் பஞ்சமூர்த்திகளான சோமாஸ்கந்த, சிவானந்த நாயகி, விநாயகர், சுப்பிரமணியர் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகியோரின் தெய்வீக முன்னிலையில் சுவாமியின் பிரதிநிதியான ஹஸ்தராஜரை முன்னிறுத்தி காலை 8 மணிக்கு உற்சவ ஆச்சாரியா ரிஷப கொடியை ஏற்றி வைத்து 10 நாள் திருவிழாவை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். இன்று முதல் தொடர்ந்து 10 நாட்களுக்கு தினமும் காலை மற்றும் இரவு வேளைகளில் வெள்ளி சந்திர பிரபை, தங்க சூரிய பிரபை, பூத வாகனம், திருவடிச்சான் எனப்படும் வெள்ளி ரிஷப வாகனம், யானை வாகனம், தங்க கைலாச வாகனம், தங்கரதம் உள்ளிட்ட பல்வேறு ஆன்மீக சிறப்புமிக்க வாகனங்களில் பஞ்சமூர்த்திகளின் கண்கொள்ளா வீதி புலா திருவீதிகளில் அரங்கேறவுள்ளது.